காலையில் தலைப்புச் செய்தினா இங்கே கற்பழிப்பு, இங்கே கொலை, இங்கே கொள்ளை, இங்கே வழிப்பறி தொடர்ச்சியாக இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மாவட்ட வாரியாக ஒரு அமைச்சரை வச்சுக்கிறாங்க. காவல்துறை அதிகாரியில் நசுக்கும் வேலையில் இவங்க இருந்தாங்கன்னா எப்படி சார் காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக வேலை செய்வாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பூத் ஏஜென்ட்டாவாக ஒரு BLO 2வாக வந்து டிஎம்கேல ஒரு புதுசாக போகிறவங்க ஆக முடியாது சார். அவர் சீக்கிரம் இடம் கொடுக்க மாட்டாங்க சார். இருக்கிறவங்க BLO 2லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க BLO 2வா. அதுக்கு கூட வழி விட மாட்டாங்க. திமுகவில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான். புதுசாக நீங்கள் ஒரு பதவி வாங்குறதே கஷ்டம் சார். உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிறது யார்? முதலமைச்சர். காவல்துறையுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் தான். அப்போ அவங்களுக்கு பொறுப்பையும் அவங்களுடைய ஃப்ரீடம் கொடுக்கலன்னா யார்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுத்து ஃப்ரீயாக வேலை செய்யுங்கன்னு சொல்லலாமே. 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 36,000 ஃபார்ம் RK நகரில் ஸ்கேன் பண்ணதாக வந்து மெசேஜ் வருது. ஆமாம் சார். நான் மெசேஜ்னா எப்படின்னா தேர்தல் ஆணைய வெப்சைட்லேயே வருது சார். இதில் என்ன பண்ணுறாங்க சார், ஸ்பெசிஃபிக்காக ரீச் பண்ண முடியாத ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபார்ம்ஸை வந்து நோட்டில் என்ட்ரி போடுறாங்க சார். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது சார். என்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸோடு வச்சுருக்கேன் சார் ஃபோனில். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அந்த 23,000 ஓட்டு தான் சார். இந்த வாக்கை வந்து அவங்க திருடுறாங்க சார். BLOs எல்லாம் கைக்கு ஒத்துக்கிட்டு குளறுபடி செய்யறதுனால தான் சார் இன்றைக்கி அதிமுக தலைமை ஆர்ப்பாட்டமே அறிவிச்சு. இந்த SIRனால அதிமுகவுடைய ஓட்டுகள் தான் பறிபோகுது குற்றம் சாட்டிக்கிறாரு சார். நீங்கள் இங்கே SIR வேணான்றீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸும் கொடுக்குறீங்க. அதில் நாங்கள் இன்டர்வியூனராக வந்து எங்களை ரிட்டு போட சொல்லியிருக்காங்க. வேணான்னு சொல்கிற SIRஐ BLO 2வை வச்சு ஏன் சார் ஓட்டு திருடுறீங்கன்னு கேட்குறோம். உங்களுக்கு தான் SIR வேணாம்ல, போகாதீங்க. நேர்மையான முறையில் அந்த விஷயங்கள் நடக்கட்டும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையுடைய மாவட்ட இணைச் செயலாளர் திரு மைனர் விக்னேஷ் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய எல்லா மூலைகளிலுமே வந்து கொலைகள் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தினந்தோறும் ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்குல இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே நடந்து டே பை டே. நீங்கள் காலையில் எழுந்து தலைப்புச் செய்தி பார்த்தோடனே நீங்கள் ஒரு அரசியல் நிகழ்வுகள்லாம் வருமா வராதான்லாம் தெரியாது. காலையில் தலைப்புச் செய்தினா இங்கே கற்பழிப்பு, இங்கே கொலை, இங்கே கொள்ளை, இங்கே வழிப்பறி தொடர்ச்சியாக இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் போன வாரம் கூட பாருங்கள், வழக்கு சம்மந்தமாக வந்துட்டு போன ஒரு 2 கேங்கு பீச் GT கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு B2 காவல் நிலையம் எதிர்க்கவே நடு ரோட்லேயே அந்த இடம் ஒரு கலவரம் மாதிரி ஆகி பப்ளிக்லாம் ரொம்ப பேனிக் ஆகி அதுக்கப்புறம் அலறல் சத்தம் கேட்டு காவல் நிலையத்தில் இருந்த போலீஸ்லாம் ஓடி போய் அவங்கள பிக்கப் பண்ணி வந்ததா இப்படி நடு ரோட்லேயே ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றுட்டு வர இடத்துலையே இப்படி நடக்குது. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் மட்டும் இல்லை, ஹைகோர்ட்டு நியர்பை கேம்பஸ், ஹைகோர்ட்டு GT கோர்ட்டுக்கு நியர்பை எல்லாமே ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே இந்த விஷயங்கள் நடக்குது. அந்த அளவுக்கு போலீஸு உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இவங்க தொடர்ச்சியாக வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா போலீஸும் அரசியல்வாதிகளாக மாறிட்டு வராங்களா ஆளுங்கட்சி சார்பாக அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. என்கிட்ட மட்டும் இல்லை, மக்கள்கிட்டையும் அப்படி தான் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கூட பாருங்கள், ஒரு மாணவியை ஒரு காதலன் ராமேஸ்வரத்தில் ஒரு காதலன் வந்து குத்திட்டதாக ஒரு செய்திகள் பார்க்குறோம். நீங்கள் சென்ற ஆட்சியை விட கடந்த 2016 2021 ஆட்சியை விட இப்போ இந்த 2021 to 2025 13% பெண் பாலியல் குற்றங்களோ பெண்கள் வன்கொடுமைகளோ அதிகமானதாக சர்வே ரிப்போர்ட் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த ஆட்சிகள் வந்து இந்த பாதுகாப்பு திட்டங்கள்லையும் மக்களுடைய பாதுகாப்புலையும் பெண்கள் பாதுகாப்புலையும் கோட்டை விட்டதாக நம்ம நினைக்கிறோம். இல்லை, தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குது. எதிர்கட்சிகள் சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. ஆனாலும் கூட தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி தான் தெரியுது நமக்கு. காவல்துறை காவல் உயர் அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கோப்புக்கு வரும் சார். இவங்க மாவட்ட வாரியாக ஒரு அமைச்சரை வச்சுக்கிறாங்க. அமைச்சர்களை வச்சுக்கிட்டு MLAக்களை வச்சுட்டு காவல்துறை அதிகாரிகளை நசுக்கும் வேலையில் இவங்க இருந்தாங்கன்னா எப்படி சார் காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக வேலை செய்வாங்க? காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக இவங்க வேலை செய்ய விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கும். இப்போ சென்ற ஆட்சியில் நம்ம ஆட்சியில் எப்படி இதெல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்தது? அதே அதிகாரிகள் தான் இருந்தாங்க. நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் எந்த ஒரு அதிகாரிகளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம வந்து நியூசிலாண்ட்லேருந்தோ ஆஸ்திரேலியாவிலேருந்தோ ஸ்காட்லாண்ட்லேருந்துலாம் வர வைக்க முடியல. கிட்டத்தட்ட ஸ்காட்லாண்டுக்கு நிகரான ஒரு காவல்துறை வந்து தமிழ்நாட்டு காவல்துறைன்னு உலகம் ஃபுல்லாக பேர் வாங்கின ஒரு காவல்துறை இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா ஆட்சி அதிகாரிகளுடைய அழுத்தம் அவங்களுடைய கட்டுப்பாடு அதிகமாக காவல்துறைக்கிட்டே இருக்குது. காவல்துறையை சுதந்திரமாக அவங்க செயல்பட விட்டு
ஃபுல் ஃபோக்கஸில் நீங்கள் வந்து வெறும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற க்ரைமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல் ஒரு மக்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டானாலே அவங்க அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்வாங்க சார். எதனா ஒரு செஞ்சுட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ பேசுறது, இங்கேருந்து ஒரு மாவட்ட செயலாளர் பேசு, காவல்துறை அதிகாரியில் நடவடிக்கையே எடுக்க விடலன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? பல கொலைகள் சம்பவத்தில் உயர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் ஏற்படுது. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இங்கே மன அழுத்தத்தில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறோம். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு டிஜிபியவே ஒரு ஐஜியவே கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்து ரிமாண்ட் பண்ண சொல்லி அப்புறம் ரிமாண்ட் பேக் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போய் அந்த ரிமாண்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வர அளவுக்கு இங்கே இருக்குது. அந்தளவுக்கு இவங்க காவல்துறை அதிகாரியில் வேலை செய்யவே விட மாட்டுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்ட விஷயம், சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அரசியல் தலையீடு இருந்ததுன்னா காவல்துறை அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க? அப்புறம் எப்படி அவங்க வந்து அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியாதுல்ல. இப்போ அரசியல் தலையீடு இருக்குன்னா இதுக்கு இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் தான் தலையிட்டு இதெல்லாம் சரி செய்யணும். ஆனால் முதல்வர் அது போன்ற செயல்களை செய்யலன்னு தானே இங்கே குற்றச்சாட்டு. முதல்வருக்கு இப்போது ஆட்சி முக்கியம் கிடையாது, அவருடைய கட்சியை எப்படி காப்பாற்றலாம், கட்சியினுள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படி பார்க்கலாம். நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்குறதுக்கு வந்து அவங்க ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணிகளோடு இருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். கூட்டணியை வேணால் நீங்கள் விலைக்கு வாங்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்சி புதுசில் நீங்கள் எப்படி விலைக்கு வாங்குவீங்க? நீங்கள் அவங்க வந்து அதிமுக வந்து பல அணிகளாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே எத்தனை அணிகள் இருக்குது தெரியுமா? சின்னவர் அணி, சின்னவருக்கு சின்னவர் அணி, சின்னவருக்கு அத்தை அணி, அத்தைக்கு மாமா அணி, அக்கா வீட்டுக்காரருடைய அணி, தங்கச்சி வீட்டுக்காரருடைய அணி, அந்த மாதிரி பல அணிகளாக பிரிந்து அந்த என்னைக்கு யார் என்ன டேக் ஓவர் பண்ணுவாங்க, யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இவங்கள சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்குது சார். அவங்களுடைய கட்சியில் எவ்வளோ பூசல் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பல இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு நாமே திட்டத்துக்கு கீழே ஒரு பிரிட்ஜு கட்டினதா போன வாரம் தினத்தந்திலையும் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. என்ன திரைப்பட பூங்கா அமைக்கிறதுக்காக ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டுறாங்க. இது வரைக்கும் அது ரொம்ப சைலண்ட்டாக அந்த பிரிட்ஜை கட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதிலலாம் யார் தலையீடு இருந்தது? நமக்கு நாமே திட்டம்ன்றது எந்த ஊராட்சி மன்றம் வருதோ அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவர்கள் வந்து அந்த எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த திட்டத்தின் கீழ் வர பணியில் அவங்களாம் வேலை செய்யணும். அந்த ஊராட்சி நிதியிலே. ஆமாம், ஊராட்சி நிதியிலே தான் அந்த ஃபண்டில் தான் அந்த பிரிட்ஜை கட்டுவாங்க. அதனுடைய வேலை வாய்ப்பு வந்து அந்த ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஊராட்சியிலே சுற்றுப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்து நமக்கு தாம்பி திட்டம்னு ஒரு உருவாக்கப்படுது. அதுதான் இன்னைக்கு சைலண்ட்டாக அந்த மாதிரி இவங்க எல்லாத்துலேயுமே தலையிட்டு இருக்கும் சார். அது ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்து அதுலேருந்து வர கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் எடப்பாடியார் அடிக்கடி சொல்லுவார் பொதுச் செயலாளர். அந்த மாதிரி இவங்க எல்லாத்துலேயுமே அந்த விஷயங்களை பண்ணி காவல்துறை விஷயங்களில் தலையீடு கொடுத்து சார் அவங்களுக்கு வேலை தெரியாது சார். நீங்கள் யார் பார்க்கணும்னா அவர் எப்படி வேலை தெரியும்? இல்லை, அவர் கீழே இருந்து கட்சியில் அடிமட்ட தொண்ட இளைஞரிலிருந்து எங்க சார் அடிமட்டத்தோட உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதல்வர் முதல்வராக இருக்காரு. அதெல்லாம் ஸ்டேட்டாக அமைச்சராக இருந்தது, துணை முதல்வர் அப்படி தானே சார் ஆனார். அவருனா ரோட்டில் இறங்கி கொடி கட்டினாரா இல்லை கோஷம் போட்டாரா? இளைஞரணியில் இருந்திருக்காருல்ல. இளைஞரணியில் எப்படி சார் வந்தார்? அவங்க அப்பா முதலமைச்சரே, இவர் இளைஞரணிக்கு வந்தார். மற்றவங்களால இளைஞரணி வந்துட முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் சார், இன்றைய தேதி வரைக்கும் அந்த இளைஞரணி போஸ்ட்டில் வேறு யாராவது ஒரு நார்மலான ஒரு பர்சன் டிஎம்கேலேருந்து அந்த போஸ்டிங்க்கு வர முடியுமா? அன்றைக்கி அவர் அன்றைக்கி இன்றைய முதல்வர் இருந்தார், இன்றைக்கி இன்றைய துணை முதல்வர் இருக்கார். இதுக்கு முன்னாடி அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருந்தார். எத்தனை நாள் இருந்தார்? இருந்தார்ல. இல்லை சார், எத்தனை நாள் இருந்தார்? அவரை சும்மா ஒரு டம்மியாக வச்சுட்டு உடனடியாக. அதனால தான் சார் இவர் நான் சினிமாவில் வரலாம், எனக்கு சினிமா விட்டு எனக்கு வர ஐடியா இல்லை, நாங்கள் அரசியலுக்கு எனக்கு வர எண்ணமே கிடையாது, எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் அரசியலுக்கே வர மாட்டார் முதல்வர் சொல்கிறதும், நான் அரசியலுக்கே வர மாட்டேன்னு எண்ணம் இருக்குதுன்னு சொல்லி துணை முதல்வர் சொல்கிறதும் மாற்றி அன்றைக்கி அப்படி பண்ணிட்டாங்க. உடனடியாக எடுத்துகிட்டு இளைஞரணி போஸ்ட்டுக்கு வரனா இருக்கா சார்? மொத்த ட்ரஸ்டினுடைய ஃபண்டுமே இளைஞரணி யார் இருக்காலும் அவங்க தான் சார் சைனிங் அத்தாரிட்டி. அது அவங்களுக்கே தெரியும். இளைஞரணியில் நீங்கள் திமுகலேருந்து வேறு யாருன்னா ஒருத்தர் இளைஞரணி ஆகிட சொல்லுங்கண்ணே. இன்றைக்கி நம்ம எங்கள் கழகத்தை எடுத்துங்க, அவர் விவசாயியாக இருந்தார், விவசாயி மகனாக இருந்தார், படித்தார், ஒன்றிய செயலாளராக இருந்தார், அதுக்கு முன்னாடி கிளைக்கழக செயலாளராக இருந்தார், படிப்படியாக உயர்ந்து எம்எல்ஏ, மாவட்டம், எம்பி, மினி அமைச்சர், அதுக்கப்புறம் இன்றைக்கி முதலமைச்சராக வந்திருக்கார் சார். அவங்க அப்பா முதலமைச்சராக கிடையாது, அவங்க அப்பா சாதாரண ஒரு விவசாயி. அவங்க ஒரு விவசாய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. கட்சியிலேருந்து உழைச்சி இவங்க வந்தவங்க. அப்பா முதலமைச்சர், அப்பா அதுக்கு முன்னாடி கட்சி பொதுச் செயலாளர், எம்ஜிஆரை ஏமாற்றி வெளியில் அமிச்சார். அப்படிலாம் அவங்க கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க பையன் வரதுலாம் சர்வ சாதாரணம் சார். அவங்க துணை முதல்வர் ஆகிறதுலாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு பர்சன் திமுகவில் ஆகிட முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பல மாவட்டங்களில் சார் பூத் ஏஜென்ட்டாவாக ஒரு BLO 2 வந்து டிஎம்கேல ஒரு புதுசாக போகிறவங்க ஆக முடியாது சார்.
அவர் சீக்கிரம் இடம் கொடுக்க மாட்டாங்க சார். இருக்கிறவங்க பிஎல்ஓ 2லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். எல்லாருமே வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க பிஎல்ஓ 2வா. அதுக்கு கூட வழி விட மாட்டாங்க. திமுகவில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான். புதுசாக நீங்கள் ஒரு பதவி வாங்குறதே கஷ்டம். இங்கே எளிய தொண்டர்கள்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு அவங்களுடைய கட்சிக்கான கான்ட்ரிபியூஷன் உழைப்புக்கு ஏற்றவாறு பதவி கொடுக்குற ஒரே இயக்கம் அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நீங்கள் திமுகவில் அதெல்லாம் எதிர்க்க முடியாது. அதனால் அவங்களுக்கு வேலை தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. அதிகாரிகள் சொல்லுவாங்க, பிஎஸ் சொல்லுவாங்க. அதிகாரிகளே போயிட்டு இன்றைக்கி சிஎம் நேரடியாக சந்திக்க முடியலன்ற ஒரு அவலம் வரைக்கும் இருக்குது. பிஏ கேட்டுட்டு தான் போனோம், பிஏ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெளி வட்டாரங்கள். அது இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் எனக்கு என்னமோ நாங்கள் இப்போ எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணாமல் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக இப்போ இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் காவல்துறையினுடைய தலைவராக இருப்பவர் டிஜிபி. ஆனால் இங்கே பொறுப்பு டிஜிபி தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம்னு சொல்லப்படுது. பொறுப்பு டிஜிபி இல்லை சார், நிரந்தர டிஜிபி இல்லை. இப்போ தற்போதைக்கு அந்த ஆடிக்கொண்டு இருக்கின்ற நாற்காலிக்கு, அந்த மியூசிக் சேர் மாதிரி ஆடிக்கொண்டு இருக்கிற நாற்காலிக்கு இன்றைக்கி தற்போதைக்கு ஒரு அதிகாரியை போட்டு அவர் பொறுப்பு டிஜிபின்னு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு பொறுப்பு டிஜிபி தான் கொடுத்துருக்காங்க, முழு பொறுப்பையும் அவர் கையில் கொடுக்கலையே. நாங்கள் சொல்வதை செய்யுங்க அப்படின்னு ஒரு மாதிரி கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுக்காம, சார் எல்லாருமே அதிகாரி தான் சார், அவங்க எல்லாமே ஐபிஎஸ் கிடையாது, அவங்களாம் சீனியர் பர்சனு, பல ஆண்டுகளாக அந்த பதவியில் இருக்கிறாங்க, பல விதமான பதவிகளை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர்கள் தகுதியானவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் அது உங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து வேலை செய்யணும்ல சார். பொறுப்பு டிஜிபியோட பொறுப்பு அவரோட பொறுப்பை கொண்டு வேலை செய்யணும்னு சொல்ல வரீங்க. பொறுப்பு அவர் கையில் முழுசாக கொடுத்தா அவர் வேலை செய்வார். பொறுப்பு டிஜிபின்னு ஒரு பேரை மட்டும் கொடுத்துட்டு அந்த பதவியில் மட்டும் உட்கார வச்சுட்டா அவருக்கான பொறுப்பை ஃப்ரீடம் கொடுக்கணும்ல சார். ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நீங்கள் வேலை செய்ய முடியுமா? அந்த பேரளவில் பொறுப்பு டிஜிபின்னு ஒப்படைச்சிட்டு அந்த பொறுப்புகள் ஆட்சியாளர்கள் தான் சார். முதலமைச்சரை தான் சொல்கிறேன், முதலமைச்சர் கீழே இருக்கிறவங்கள சொல்கிறேன். யார் அந்த அழுத்தத்தை கொடுக்குறான்னு பொதுமக்கள் தான் வந்து அதுக்கான விடைகளை சொல்லணும். உங்களுக்கு சார் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிறது யார்? முதலமைச்சர். காவல்துறையுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் தான். அப்போ அவங்களுக்கு பொறுப்பு பொறுப்பையும் அவங்களுடைய ஃப்ரீடம் கொடுக்கலன்னா யார்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுத்து ஃப்ரீயாக வேலை செய்யுங்கன்னு சொல்லலாமே சார். ஆட்சி முடிய போகுது சரிங்களா? இப்போ அடுத்தது பொறுப்பு டிஜிபி எடுத்துகிட்டு நிரந்தர டிஜிபியை போடணும்னு சொல்லிட்டாங்க 3 பேர். அந்த 3 பேரில் இவங்க கொடுக்குற ஆட்களில் யாருன்னா ஒரு நேர்மையான அதிகாரிகள் போட்டுட்டாங்கன்னா இவர்களால் இங்கே வந்து நேர்மையான முறையில் இந்த அரசியலை சந்திக்க முடியாது, எலெக்ஷனை சந்திக்க முடியாது. நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்தாங்கன்னா இவர்கள் படுதோல்வி அடைவார்கள். அந்த ஒரு காரணத்துக்காக பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் இவங்க எவ்வளோ நாள் காலம் தள்ளிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. கரெக்டான யாருன்னா ஒரு லாயல்ட்டியான ஒரு ஆஃபீஸர் வர தான் போகிறாங்க. இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நோண்ட தான் போகிறாங்க. இவங்க கண்டிப்பாக மாட்டுவாங்க. இவங்க அதனால தான் காவல்துறையை வந்து கட்டுப்பாடுலேயே வச்சுக்கிறாங்க. காவல்துறையை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுடைய கடமையை செய்ய விடணும். அவங்க கடமையே செய்ய விடாமல் சார் எவ்வளோ மணல்கள் திருடுறாங்க சார், எவ்வளோ கனிம வேலை சார். நேற்று நியூஸில் பாருங்கள் சார், ஒரு 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 பாறையை உடைச்சி அந்த தாசில்தாரை போயிட்டு 2 டிராக்டரெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்கார் சார். எங்கேருந்து சார் இவங்களுக்கு இந்த தைரியம் வந்தது? யார் சார் இந்த தைரியம் கொடுக்குறா? இவங்க களிம மண் ஆற்றுலேருந்து மண் எடுக்கிறாங்க, ஆட்கள் நலமாட்ட இல்லாத இடத்துலேருந்து பாறைகளை உடைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தைரியம் எப்படி சார் வந்தது? வருமா சார்? ஒரு நார்மல் பர்சனுக்கு வருமா சார்? அப்போ அவர்கள் பின்னாடி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறாங்கன்னு தானே சார் அர்த்தம். அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறதுனால தானே சார் இவங்க இந்த மாதிரி திருடெல்லாம் பண்ணுறாங்க. இல்லைன்னா எப்படி சார் பண்ண முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் சார்? இந்த அளவுக்கு தைரியமாக இந்த இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இவங்களை வேலை செய்யறதுக்கு சார் எல்லா கிரைமுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கான காவல்துறை கரெக்டான அதிகாரி, நேர்மையான அதிகாரியை போட்டோம்னா அந்த அரசியல்வாதியினுடைய தலையீடு இருக்குன்னு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட போகுதுன்னு ரொம்ப ஒரு போட்டு கம்ப்ரஸ் பண்ணி இந்த காவல்துறையை வச்சுட்டு இருக்கிறாங்களோ இந்த அதிகாரி அப்படி இந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. நிச்சயமாக சார். இப்போ சமீபத்தில் அந்த எஸ்ஐஆர் அந்த தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் நடக்குதுல, நிறைய குளறுபடிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. நிறைய இடங்களில் வந்து திமுகவினரே வந்துட்டு அந்த பிஎல்ஓ வேலையை பார்க்குறாங்க, வாக்கை வந்து இது பண்ணுறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. சென்னையில் கூட இன்றைக்கி அதிமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. சென்னை மாநகர ஆணையர் கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளர் போல் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. உண்மையிலே சென்னையில் இருக்கக்கூடிய பூத்துகளில் பிஎல்ஓக்கள் பணி எப்படி போகுது சார்? சார் எஸ்ஐஆர் படிவம் பார்த்துட்டிங்கன்னா யாருக்குமே பாதகம் கிடையாது சார்.
நான் வந்து நேரடியாக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர்எஸ் ராஜேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நேரடியாக களத்துக்கு போய் பாகம் வாரியாக நாங்கள் செக் பண்ணி என்கிட்ட ஒரு 3 வீடியோவே இருக்குது சார். சார் BLO2 ஜவஹர்லால் சவுகார் தெருன்னு ஒரு தெரு சார். அந்த தெருவில் BLO2க்கு டிஎம்கே BLO2க்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வேலை செய்கிறார் சார். 2வது மாடியில் அவருடைய வீடு சார். 2வது மாடியில் அவர் வீட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக BLO ஃபார்மை வச்சுக்கிட்டு சார் இவங்க என்ன பண்ணுறாங்க சார் பண்ணுறாங்கன்னா சார் இவங்களால அந்த எவ்வளோ பேரோ அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியல சார். நீங்கள் நான் வெளி ஏரியாலலாம் போயிட்டு உதாரணம் காமிக்கல சார். என்னுடைய சொந்த ஆர்கே நகர் தொகுதியில் சார், என்னுடைய சொந்த ஆர்கே நகர் தொகுதி, என்னுடைய சொந்த வட்டத்தில் நான் ஆய்வுக்கு போன இடத்துல முனியப்பன் தெரு ஏகப்பன் தெருன்னு சொல்லிட்டு சார் ஒரு பாகம் இருக்குது சார். 195வது பாகம் சார். இந்த பாகத்தில் கிட்டத்தட்ட 1500 சில்லற ஓட்டு இருந்தது சார் போன MP எலெக்ஷனில். அதுக்கப்புறம் நம்ம பல ஷிஃப்டடு டெலிட்டர்லாம் போட்டு இந்திய தேர்தல் ஆணையனுடைய வெப்சைட்லேயே அதிகப்படியான வாக்குகளை வந்து நீக்கப்பட்டது வந்து ஆர்கே நகர் தொகுதியில் தான் 27,000 பேர் சார். இதை பல வாட்டி பல முறைகள் பல மேடைகளில் எடப்பாடி ஐயா குறிப்பிட்டு பேசுகிறார் சார். அப்பேற்பட்ட அந்த தொகுதியிலேயே இப்போ 1200 சில்லற ஓட்டு அந்த 195வது பாகத்தில் இருக்குது சார். அந்த ஃபார்ம் வந்து இவங்களால் ரீச் பண்ண முடியல சார். 1200 ஃபார்ம்லேயே 800 ஃபார்ம் தான் சார் ரீச் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலேருந்து என்ன அழுத்தம் வந்தது, என்ன இவங்களுக்கு தகவல் வந்தது தெரியல சார். 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 36,000 ஃபார்ம் ஆர்கே நகரில் ஸ்கேன் பண்ணதாக வந்து மெசேஜ் வருது சார். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஆமாம் சார். நான் மெசேஜ்னா எப்படின்னா தேர்தல் ஆணைய வெப்சைட்லேயே வருது சார். ஒரு நாளில் அதாவது சார் முதல் நாளில் வந்து 35,000 ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை சார். 6-7 நாள் கடந்து ஒரு 6-7 நாட்கள் கடந்து 1,76,000 ஃபார்ம் தான் அவங்களால டச் பண்ணவே முடியும் சார். அதுக்கு மேலே பண்ண முடியாது சார். ஏன்னா அவ்வளோ ஷிஃப்டடு, அவ்வளோ டெலிட்டடு, அவ்வளோ டபுள் என்ட்ரி ஓட்டுலாம் இருக்குது சார். ஒரே நாளில் 36,000 ஃபார்ம் கொடுத்ததா தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் போடுறாங்க சார். இது வந்து எப்படி சார், இது நேர்மையான முறையில் நடக்குதா? இது யாருடைய அழுத்தத்தில் சார்? ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கீழே இருந்தாலுமே சரி, வேலை செய்கிற BLOs இருக்காங்கல்ல, அவங்க வந்து கார்பரேஷனோ தாசில்தார் டிபார்ட்மெண்ட்லேயோ இந்த மாதிரி இதர்கள் ICDS சத்துணவு டிபார்ட்மெண்ட்லேயோ பால்வாடி டீச்சர்ஸோ இவங்கள தான் சார் போகிறாங்க. இவங்களாம் யாரு கீழே இருக்கிறாங்க? இன்றைய ஆட்சியாளர் திமுக கீழே தான் சார் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க யார் கட்டுப்பாடில் சார் இருப்பாங்க? அவங்க கட்டுப்பாடு கீழே தான் அவங்களுடைய MLAவோ அவங்களுடைய மாவட்ட செயலரோ கவுன்சிலர் முதல் கொண்டு அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சார். மொத்தமாக இவங்களுக்கு சூப்பர்வைசர்னு ஒருத்தர் போடுறாங்க சார். ஒரு 10 பேர் 15 பேர்னு. அந்த சூப்பர்வைசரும் ஏஇயாக இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு கிராஜுவேட்டான ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க சார். அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு எல்லா ஃபார்மையும் ஒன்றா உட்காந்து ஸ்கேன் பண்ணுறாங்க சார். இந்த BLO2 2 BLO2 வச்சுக்கிட்டு தான் சார் எல்லா வேலையுமே பண்ணணும். இந்த BLO2 கூப்பிடாமையே அதுக்கு இந்த கட்சியில் இருக்க ஆமாம் சார், அதிமுக ஆமாம் சார். பிரதானமான BLO2 அவங்க 2 பேர்ட்ட மட்டும் தான் சார் இருக்காங்க. வேறு யார்ட்டையும் BLO2 இல்லை. பிரதானமான BLO2 இல்லை. சரிங்களா? இந்த 2 BLO2 தான் நீங்கள் 234 தொகுதியத்தெல்லாம் இவங்க டச் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆர்கே நகரில் வந்து 238 பாகம் சார். இதில் என்ன பண்ணுறாங்க சார், ஸ்பெசிஃபிக்காக ரீச் பண்ண முடியாத ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபார்ம்ஸை வந்து நோட்டில் என்ட்ரி போடுறாங்க சார். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது சார். என்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸோடு வச்சுருக்கேன் சார் ஃபோனில். நோட்டில் என்ட்ரி போடுறாங்க சார். அந்த மாதிரி நோட்டில் என்ட்ரி பண்ணிட்டு ஒரு பாகத்துக்கு ஒரு 100 ஓட்டு வச்சுக்கோங்க சார். இவங்களை தனிப்பட்ட முறையில் அவங்கள ரீச் பண்ணி, இவங்க ஃபோன்லேயோ யார் மூலியமானோ அவங்கள ரீச் பண்ணி ஒரு பாகத்துக்கு 100 பேருனா 238 பாகத்துக்கு 23,000 ஓட்டு சார். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அந்த 23,000 ஓட்டு தான் சார். இந்த வாக்கை வந்து அவங்க திருடுறாங்க சார். சார் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒருவனுக்கு ஒரு ஓட்டு தான், இருக்கும் இடத்துல தான் அவனுக்கு ஓட்டு. இப்போ ஒரே பாகத்திலே வேறு வீடு போயிருக்காங்க சார். நிறையா பேர் ஏழைகள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது சார். சென்னை சிட்டி உள்ள பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து வீடு மாறுவாங்க சார், தப்பே கிடையாது. அவங்க வீடு மாறுறதுனால தப்பு கிடையாது. அதனால் அவங்களுடைய ஏழ்மையை வந்து நம்ம இலக்காரமெல்லாம் பேசலை சார். கஷ்டம்தான். நானே ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் போன வாட்டி இன்னி வேறு ஒரு வீட்டில் இருந்தேன், இன்றைக்கி வேறு வீட்டில் இருக்கேன் சார். எந்த வீட்டில் இருக்கிறோமோ ப்ரெசென்ட்டில் அந்த வீட்டில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி வந்து கேம்ப்பு போடுறாங்க. அந்த கேம்பில் போய்ட்டு தற்காலிகமாக எந்த வீட்டில் இருக்கிறோமோ அந்த வீட்டில் கேஸ் பில் வச்சு இப்படி நம்ம வந்து ஓட்டர் ஐடியை வந்து ஃபார்ம் 80 வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஆகிடும் சார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாகத்தில் இருக்கிற அந்த BLO2 இருக்காங்கல்ல, டிஎம்கே அந்த BLO2
அவங்க வந்து அந்த ஷிஃப்டட் ஓட்டை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா இவங்களே டிஃபால்ட்டாக தக்க வச்சுக்கிட்டாக்கா உங்கள் ஓட்டு என்கிட்ட தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன், எலெக்ஷன் அப்போ மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஓட்டு மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்டட் ஓட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க சார். டெலிட் பண்ண மாட்டேன்றாங்க. ஆமாம் சார், ஷிஃப்டட் ஓட்டு டெலிட் பண்ண தேவையில்ல சார், ஷிஃப்டட் போடணும். ஷிஃப்டட் எப்படி பண்ணணும்னா, இப்போ டிஃபால்ட்டாக அந்த அம்மா வருவாங்க சார், சார் நான் இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி போயிட்டேன், இல்லை நான் ஆர்கே நகர்லேருந்து ராயபுரம் போயிட்டேன், நான் ஆர்கே நகர் திருவத்தூர் போயிட்டேன், இல்லை நான் ஆர்கே நகர் திருவிகா நகர் போயிட்டேன், இல்லை நான் ஆர்கே நகர்லேருந்து திருவான்மையூர் போயிட்டேன், என் பையன் ஐடியில் வேலை செய்கிறான், நாங்கள் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டோம், வாட் எவர் இட் இஸ் சார். இங்கே வந்து உங்கள் ஃபார்ம் இருக்கா, இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி 8A ஃபார்மை வந்து அட்டாச் பண்ணி தற்காலிகமாக நீங்கள் எந்த வீட்டு விலாசத்தில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டு விலாசத்தை நீங்கள் அதில் ஆட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுடைய இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஓட்டு அங்கே மாதிரி ஷிஃப்டட் ஆகிடும் சார். நீங்கள் சம்மந்தம் எந்த பாகமோ அந்த பாகத்துக்கு உங்கள் அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி ஆதார் கார்டையும் நீங்கள் நேம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் போட்டிருப்பீங்க. ஷிஃப்ட் ஆதார் கார்டு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இல்லைனா கூட எல்லார் வீட்லையுமே கேஸ் பில்லு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணுவீங்க சார். கண்டிப்பாக ஆதார் கார்டு பண்ணுறதுனா கூட இன்றைக்கி நாங்கள் இ சேவை மையம் போனோம் வரணும், எங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லலாம் சார். அதுக்கு பல இ சேவை மையங்கள் வார்டு வாரியாக திறந்தா கூட இவங்களுக்கு டைம் இல்லைனா கூட கேஸ் பில்லு வீட்டில் இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஆகிடும், ரேஷன் கார்டு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஆகிடுது. இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இவர்கள் இஷ்டத்துக்கு இந்த ஷிஃப்டட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டு திருப்பியும் சார் நீங்கள் அந்த 195வது பாகத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பர்சன், அந்த பர்சன் தலைக்கு எவ்வளோ வாக்குரிமை உள்ளவர்கள் அந்த வயசுக்கு நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 700லேருந்து 800 ஓட்டுக்கு மேலே வராது சார். 1200 ஓட்டு இருக்குது சார். அவங்க அதை ரீச்சும் பண்ண மாட்டாங்க சார். ரீச் பண்ணாமல் அந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு குளறுபடி செஞ்சுக்கிட்டு ஷிஃப்டட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டு ஷிஃப்டடானவங்களை வரவங்களுக்கு யார் சார் அறிவுரை சொல்லணும்? அம்மா நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஷிஃப்டடு, நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல யார் ஷிஃப்டட் சொன்னான்னு பப்ளிக் கேட்டால் இவங்க அதுக்கு அப்படியே இவங்க ஷிஃப்டட் ஃபார்மெல்லாம் எடுத்து நான் பார்த்துக்கிறேன், ஷிஃப்டட் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டிஎம்கே BLO 2 கூட BLOs எல்லாம் கைக்கு ஒத்துக்கிட்டு குளறுபடி செய்யறதுனால தான் சார் இன்றைக்கி அதிமுக தலைமை ஆர்ப்பாட்டமே அறிவிச்சுது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுக மட்டும்தான் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து ஆதரிக்குது. தாவேக்கா இருக்குது, திமுக இது இருக்குது, திமுக கூட்டணி இருக்குது, நாம் தமிழர் இருக்குது. நாம் தமிழர்கள் சீமானவர் கூட ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார்னா இந்த எஸ்ஐஆர்னால அதிமுகவுடைய ஓட்டுகள் தான் பறிபோகுது அப்படின்னு குற்றம் சாட்டி வைக்கிறாரு. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தாவேக்கா பிஜேபியினுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து அவங்களாம் ஆதரிப்பாங்களா? அப்போ எதிர்ப்பாங்கன்னா எதிர்க்க மாட்டாங்க. இப்போ இதே திமுக அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த எஸ்ஐஆர் படிவம் சார் 2002 ஆல்ரெடி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோமே சார். இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, இன்றைக்கி கேமராஸ் வந்துருச்சு, கைக்கு மொபைல் வந்துருச்சு. அன்றைக்கி வெறும் ஃபார்மை நம்ம எழுதி கொடுத்தோம், இன்றைக்கி ஃபார்மை ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கும் தெரியாது, என்ன பண்ணாலும் தெரியாது நமக்கு. ஆமாம், அன்றைக்கி ஸ்கேனிங் கிடையாது சார். அப்போ வந்து அப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே இவங்க உருப்பட்ட குளறுபடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எஸ்ஐஆர் ஃபார்மில் நீங்கள் குளறுபடி பண்ண முடியாது. ஆதார் கார்டை அட்டாச் பண்ணுறாங்க சார். ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் அட்டாச் பண்ணால் எப்படி சார் ஓட்டர் ஐடி காணாமல் போகும்? நம்முடைய ஓட்டு எப்படி சார் பறிக்கப்படும்? நேர்மையான முறையில் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. நீங்கள் அரசியல் வியூகம் வகிப்பவர் பிரசாந்த் கிஷோர் அவர் தான் வந்து அரசியலுடைய பெரிய அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாங்க. இன்றைக்கி பீகாருடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்களா? குஜராத்தில் மோடி ஜெயிச்சதுக்கே அவர் தான் அரசியலில் போய் வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. அறிவுரை ஐடியா யார் வேணாலும் சொல்லலாம். களத்தில் இறங்கி விளையாடணுமே சார். இப்படி கோல் அடின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர்கிட்ட இப்படி அடி அப்படி அடி நம்ம எல்லாருமே சொல்லலாம். கோலை போய் அடிக்கிறது யாரு? அந்த அடிக்க விடாமல் அந்த கோலை தடுக்கிறது யாரு? களத்தில் போய் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் சார் அரசியல் பண்ண முடியும். ஏசி ரூமில் உட்காந்துட்டு அறிவுரை சொன்ன பிரசாந்த் கிஷோருக்கு 2 ஓட்டு இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டதில்ல. பீகாரில் ஒரு ஓட்டு, மம்தா பானர்ஜி சொந்த தொகுதியில் ஒரு ஓட்டு, இவங்க ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சார் வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கும் ஓட்டு இங்கே கிடையாது. அவர்கள் வந்து அங்கே ஒரு ஓட்டு இங்கே ஓட்டு எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுக்கோ, ஒன்று இங்கே வச்சுக்கோ இல்லை அங்கே வச்சுக்கோ. ஒன் இந்தியா, நீ இந்தியாவில் எதனா ஒரு இடத்துல தான் உனக்கு ஓட்டு. நீங்கள் இருக்கியா, இத்தனை வருஷமாக இருக்கிறியா, உனக்கு இத்தனை வருஷமாக இங்கே இது இவ்வளோ ஐடி ப்ரூஃப் வந்துச்சா உனக்கு கொடுக்கலான்னு சொல்லி சட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்ட பிரகாரம் அவனுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்துங்க, பெரும்பாலோர் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி வசித்து வேலை வாய்ப்பில் ஈடுபடுறவங்க. ஒன்று அவங்க ஊரில் ஓட்டு வச்சுக்கிட்டோம், இல்லை இங்கே வச்சுக்கிட்டோம். ஊர்லேயும் ஒரு ஓட்டு, இங்கேயும் ஒரு ஓட்டு, அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஊரில் நிலம்பாலம் இருக்குது, சொத்து இருக்குது, இல்லை ஊரில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அதனால் அங்கே ஒரு ஓட்டு, இங்கே ஒரு ஓட்டு, இங்கே எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு அங்கே போய் ஊராட்சி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான். அவங்க எங்கே இருக்கிறீங்களோ எங்கன்னா ஒரு ஓட்டு வாங்கிக்கிங்க. ஒன்று நீ ஊரில் வாங்கிக்கோ, இல்லை சென்னையில் வாங்கிக்கோ. சென்னையில் இருக்கிறவனுக்கும் ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டு தான்.
நீ ஆர்கே நகரில் தொகுதியில் ஒரு ஓட்டு, ராயபுரம் தொகுதியில் ஒரு ஓட்டு, முதல்வர் தொகுதியில் ஒரு ஓட்டு, சின்னவரூர் தொகுதியில் ஒரு ஓட்டு, சேப்பாக்கத்தில் 87,000 ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் துறைமுகம்னு ஒரு தொகுதியே இல்லாமல் போகுது. நீங்கள் கரெக்டாக துறைமுகத்தில் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஓட்டு எடுத்தீங்கன்னா துறைமுக தொகுதி இருக்காது. 1.5 லட்சம் வாக்குகளில் தான் ஒரு தொகுதி வரையறை செய்யப்படுது. 1.5 லட்சம் வாக்குகள் ரீச் பண்ண முடியலையே. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக ரீச் பண்ண முடியல. நீங்கள் திடீர்னு ஒரே நாளில் எப்படி ரீச் பண்ணுறீங்க? ஒரே நாளில் எப்படி நீங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் 87,000 ஃபார்மை ஸ்கேன் பண்ணுறீங்க? யார் ஸ்கேன் பண்ண சொன்னா? ஒன்று பப்ளிக் வரணும், அவனுடைய ஐடி ப்ரூஃபை காமிச்சிட்டு நான் தான் ரங்கப்பாண்டி, என்னுடைய ஓட்டர் ஐடி இது, இல்லை ரங்கப்பாண்டி மனைவி சென்று நான் ரங்கப்பாண்டியனுடைய மனைவி, என்னுடைய ஓட்டர் ஐடி இது, என்னுடைய கணவருடைய ஓட்டர் ஐடி இது, என்னுடைய ஃபார்மை நீங்கள் 2 ஃபார்ம் கொடுங்கன்னு கேட்டு அவங்ககிட்ட கொடுக்கலாம். நீங்களே எப்படி சார் ஸ்கேன் பண்ணுவீங்க? ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது? அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி தான் சார் இவங்க குளறுபடி பண்ணாங்க. அது வரைக்கும் ஐயா எடப்பாடியார் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கலையா சார்? நீங்கள் ஒரே நாளில் ஒரே நைட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணதுனால தான் சார் நீங்கள் குளறுபடி பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்லி உங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். சார் நீங்கள் இங்கே எஸ்சிஆர் வேணான்றீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸும் துடுக்குறீங்க. அதில் நாங்கள் இன்டர்வியூனராக எங்களை ரிட்டு போட சொல்லியிருக்காங்க. வேணான்னு சொல்கிற எஸ்சிஆரை BLO 2 வச்சு ஏன் சார் ஓட்டு திருடுறீங்கன்னு கேட்குறோம். உங்களுக்கு தான் எஸ்சிஆர் வேணாம்ல, போகாதீங்க. நேர்மையான முறையில் அந்த விஷயங்கள் நடக்கட்டும். நேர்மையற்ற நடந்தால் வராது சார். சார் எங்களால் அந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சியாளர்கள் நீங்கள், அதிகாரிகள் உங்களுக்கு வசம் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அம்மா யாராக இருந்தாலும் நேர்மையாக பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்களேன் பார்ப்போம். நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால், தைரியமான ஆளாக இருந்தால் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களால நேர்மையாக கொடுக்க முடியாது. நேர்மையாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் 238 பூத்து இருக்குல்ல ஆர்கே நகரில், நேர்மையாக கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பூத்துக்களில் 210 பூத்து வந்துடும். தேர்தல் ஆணையத்துக்கு செலவு தானே சார் மிச்சம். வாக்குகள் அதிகமாக போக சார் 400 ஓட்டுக்கு கம்மியாக இருந்ததுன்னா பூத்து கிடையாது. 400 ஓட்டுக்கு மேலே இருந்ததுனா தான் பூத்து. 1500 ஓட்டுக்கோ 1400 ஓட்டுக்கு மேலே இருந்ததுன்னா 2 பூத்து ஆக்குறாங்க, ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த வாக்குக்கு திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எஸ்ஆர் படிவத்தின் மூலியமா வாக்காளர்களுடைய வரைவறிவு செய்யப்பட்டு அந்த பாகத்தில், அந்த பூத்தில் எத்தனை வீடு, அவங்களுடைய அந்த பாகத்துக்குன்னு ஒரு டயக்ராம் இருக்கும் இல்லையா, அந்த ரேடியஸ் இருக்குல்ல, அந்த ரேடியஸ்க்குள்ளே எத்தனை வீடு இருக்குது, அங்கே எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா பல பாகங்கள் காணாமல் போகும், பல தொகுதிகளும் காணாமல் போகும். நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.